கேபிஒய் பாலாவிற்கு அட்வைஸ் கொடுத்த தளபதி விஜய். கேபிஒய் பாலா விவகாரம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே உள்ளது. இன்னும் சொல்ல போனால் அவருக்கு எதிரான ஆதாரங்கள், அவருக்கு எதிரான பிரபலங்களின் குரல்கள் என்பது பல திசைகளில் இருந்தும் குவிந்து வருகிறது. கலக்கப் போவது யாரு ஷோவில் வெற்றி பெற்ற பிறகு விஜய் டிவியின் எல்லா நிகழ்ச்சிகளிலும் பாலா பயன்படுத்தப்பட்டார். தனக்கென கிடைத்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்திக் கொண்ட பாலாவிற்கு வெள்ளித்திரையிலும் வாய்ப்புகள் கிடைத்தது. நடிகர் விஜய் சேதுபதியின் ஜுங்கா படத்தில் ஒரு காமெடியனாக அறிமுகமானவர் தற்பொழுது காந்தி கண்ணாடி என்ற படத்தில் கதாநாயகனாகவும் உயர்ந்திருக்கின்றார். மக்கள் மனங்களில், குறிப்பாக ஏழை எளியவர்களின் மனங்களில் இடம் பிடித்தவராக இருக்கிறார் கேபிஒய் பாலா. சின்னத்திரை நட்சத்திரமாக இருந்த இவர் இப்பொழுது பெரிய திரைக்கும் சென்று விட்டார். நடிகர் என்பதை தாண்டி இவருக்கு இருக்கும் அடையாளம் உதவி செய்பவர் என்பதாகும். ஆனால் இவர் இப்பொழுது அப்படி உதவி செய்ததே இவர் பெயருக்கு களங்கம் விளைவிக்க காரணமாக மாறியிருக்கிறது. பிரபல யூடியூப் சேனலுக்கு மூத்த பத்திரிகையாளர் உமாபதி என்பவர் கொடுத்திருந்த பேட்டி அனைவருக்கும் அதிர்ச்சி அளித்தது. அவர் பேட்டியில் இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் வருங்காலத்தில் பெரிய ஆபத்து உண்டாக்கக்கூடியவர் கேபிஒய் பாலாதான் என்று கூறியிருந்தார். மேலும் இவருக்கு சர்வதேச அரசியலுடன் தொடர்பு இருப்பதாகவும் இவர் ஆபத்தான நபராக உருவாக்கப்படுவதாகவும் தெரிவித்திருந்தார். இதற்காக பாலா விளக்கம் அளித்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். நிகழ்ச்சிகள், ப்ரமோஷன் மற்றும் சினிமாவில் இருந்து வரும் வருமானத்தை வைத்துதான் உதவி செய்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் தான் மருத்துவமனை எல்லாம் கட்டவில்லை என்றும் சிறியதாக கிளினிக் மட்டுமே திறந்து வைத்திருப்பதாகவும் அதற்கான நிலத்தை முன்பே வாங்கி இருந்ததாகவும் கூறினார். பாலாவிற்கு எதிராக பரவி வந்த இந்த அவதூறுகளை கண்டு பலரும் மனம் நொந்து போனார்கள். குறிப்பாக அவருடன் பயணித்த சக கலைஞர்கள் சிலர் வெளிப்படையாகவே பாலாவுக்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்த தகவலை அறிந்த தளபதி விஜய் நெருங்கிய வட்டாரங்கள் பாலாவிற்கு அறிவுரை கூறியிருக்கிறார்களாம். விஜயும் சில அட்வைஸ் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எந்த வலையிலும் சிக்காமல் சரியான பாதையில் மட்டுமே செல்ல வேண்டும் எனவும், நல்ல காரியம் உண்மையாக செய்தால் பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், அதனையும் உடைத்து சாதிக்க வேண்டும் என கூறியுள்ளதாக செய்திகள் வலம் வருகின்றன. இருப்பினும் பாலாவிற்கு ஆதரவாக களமிறங்கிய மதுரை முத்து, அமுதவாணன் போன்ற கலைஞர்கள் நல்ல உள்ளங்கள் இன்னும் இருக்கிறது என்று நமக்கு உணர்த்துகிறார்கள். இந்த களங்கம் விரைவில் நீங்கி பாலா மீண்டும் தன் பணிகளை தொடர்வார் என நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கலாம்.